வணக்கம். உறவுகள் இணைந்திருப்பது தமிழ் கோவிடன். ஜூன் மாதம் 15ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு எங்களுடன் இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன். வணக்கம் தமிழ்கோ. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கக்கூடிய விடயம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் வளைகுடா நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அது தொடர்பாக பல ஆய்வாளர்கள் செய்திகளை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பல செய்திகளையும், அதனினும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடிபணிந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் வேறு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லிவிட்டீர்கள். அப்ப நான் எதையாவது சொல்லி அந்த மகிழ்ச்சியை குலைக்க வேண்டாம் என்று பார்க்கிறேன். இல்லையா, இது ஒரு ஊடக மட்டத்தில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள். ஒரு மெமரண்டம் எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதற்கு கால அளவே 60 நாட்கள். இந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது கோரிக்கை உடனடியாக என்ன சொல்றது, லெபனான் வரைக்கும் போர்கள் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் சற்று முன்னர் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாக சொல்லியிருக்கிறார், இந்த ஒப்பந்தத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிதானே? ஆமாம், அவர் அப்படி கூறுவார். ஆனால் அதுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருப்பது போல் தெரிகிறது. இல்ல, கொடுக்கட்டும். ஆனால் எந்த காலத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா சொன்னதை கேட்டது? இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கப்பலையே அடிச்சு நொறுக்கியது இல்லையா? என்ன சொல்றது, அமெரிக்க சட்ட பேரவையில் அல்லது அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஊடாக ஒரு சரத்து என்ன பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, 224. அது என்ன சொல்கிறது என்றால், இஸ்ரேலுடைய இராணுவத்தையும் அமெரிக்க இராணுவத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதற்கு அரசியல்வாதிகள் பெரும்பான்மையுடன் வாக்களித்திருக்கிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருவேறு நாடுகளா ஒரு நாடா என்றது கூட இதுவரைக்கும் தெரியாத ஒன்று. இந்த நிலையில் இந்த எம்ஓயு வழியாக ட்ரம்ப் தப்பித்து போகிறார். என்ன கேட்டால், ஈரான் கோட்டை விட்டிருக்கிறது. என்ன கோட்டை விட்டுருக்கிறது என்றால், இந்த ஒப்பந்தம் உடைய போகிறது, இதிலே பேசப்பட்ட எதுவும் நடக்க போறதில்லை. அப்படியானால் முதல் நாளே இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சரிதானே? இதுவரைக்கும் 1947 இதுவரைக்கு ஏறக்குறைய 75-80 ஆண்டுகளாக இஸ்ரேல் செய்து வருவது என்ன? வந்திறங்கிய காலம் முதல் பலஸ்தீனத்திலே மக்களை அடித்து கொன்று இடத்தை சிதைத்து அந்த இடத்தை பிடித்து தங்களது ஆக்குறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அவர்களுடைய அஜெண்டாவான கிரேட் இஸ்ரேல், பெரிய பரந்துபட்ட இஸ்ரேல் அல்லது அகண்ட பாரதம் போல அகண்ட இஸ்ரேல் என்ற அளவிலே அவர்கள் அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு முஸ்லிம் நாடுகளோ ஒரு அரபு நாடுகளோ ஒரு பக்கத்து நாடுகளோ எதிர்கொண்டது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கேட்டால், இந்த நடந்து முடிந்த போரிலே ஈரான் இறங்கவில்லை தானே. போரை துவக்கி உருவாக்கி அனுப்பி வைத்தது, உசுப்பேத்தி அமெரிக்காவை இஸ்ரேல் தான். ஓகே, அதிலிருந்து எப்படியடா வெளியே போவது என்ற வகையிலே ட்ரம்ப் தவித்து கொண்டிருந்தார். அவருக்கு பல வழிகளிலே பேச்சுவார்த்தை ஊடாக ஒப்பந்தம் போடலாம்னா அங்கே ஒப்பந்தம் போடுவதற்கு ஒரு வழியும் இல்லை. இந்த இரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உடன்பட்டதாக இருதரப்பும் அறிவித்திருக்கிறது அல்லவா? 2 தரப்பும் அறிவித்திருக்கிறது அல்லவா? கேட்கறது வாங்களே, 2 தரப்பும் அறிவித்திருக்கிறது. ஒப்பந்தம் என்ன? முதலாவது சரத்து என்ன? 2 தரப்பும் ஒப்பந்தம். 2 தரப்பு என்ன? ஈரானும் அமெரிக்காவும். இஸ்ரேல் யாரு? லெபனானை தாக்குவது யார்? அமெரிக்காவை கட்டுப்படுத்துவது யாரு? அமெரிக்காவின் சிஐஏயின் உளவுத்துறை உட்பட அனைத்து மாகாணங்களிலும் உளவு பிரிவுகளிலே இஸ்ரேல் உளவு பார்க்கிறது என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது கடந்த வாரம். ஆனால் இது ஒரு பேச்சுவார்த்தைக்கான அடித்தளமாகத்தான். பேச்சுவார்த்தைக்கான அடித்தளம் என்றால் கொடுக்கப்பட்ட 14 புள்ளிகளிலே முதலாவது புள்ளியாவது நிறைவேற்றி ஆக வேண்டும். அதற்கே வழி இல்லை. எதுவாக பார்க்கிறீர்கள்? இதை கடந்த வீடியோலையும் நாங்கள் பேசிக்கிறோம். அதற்கே வழி இல்லை. இதற்கு ஆயுள் காலமே, ஒரு மெமரண்டம் எம்ஓயுக்கு, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு ஆயுள் காலமே 60 நாட்கள். 30 நாட்களுக்குள்
தடை செய்து வச்சிருக்கும் 24 பில்லியனில் 12 பில்லியனாக கொடுக்க வேண்டும். ஈரா ஈரானுடைய காசுன்றது ஒரு ஒப்பந்தம். ம் அந்த பகுதிகளிலிருந்து அமெரிக்கா தனது படைகளை வெளியேற்றி கொண்டு போக வேண்டியது அதில் உண்டு. இது ம் எல்லாத்தையும் விட முதலாவது லெபனானில் தாக்குதல் உட்பட அனைத்து தாக்குதலும் நிறுத்தப்பட வேண்டும். ம் இது நாளைக்கு நடக்குமாயிருந்தால் இந்த ஒப்பந்தத்தின் நிலை என்ன? ஆமா. இப்பொழுது நீங்கள் கூறிய விடயங்களில் முக்கிய அம்சமாக அங்கே பேசப்படுகின்ற பொருளாக போர் நடவடிக்கைகளை நிறுத்தும் கட்டமைப்பு. அதே நேரம் உலக எண்ணெய் போக்குவரத்து மிக முக்கியமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மீண்டும் திறக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல். அதே நேரம் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மற்றும் முடக்கப்பட்ட நிதி தொடர்பான விவாதங்கள் அடுத்த 60 நாட்களுக்குள் தொடரும் என்கின்ற கருத்து வைக்கப்படுகிறது. இது ஈரானின் அணு திட்டம் குறித்த இறுதி முடிவுகள் பின்னர் அந்த நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் விவாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இதனால் ஏற்படுகின்ற உலக தாக்கம், உலகத்திலே எவ்வாறான ஒரு தாக்கம் நடைபெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த ஒப்பந்தத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சரத்துக்கள் 14இல் 13 நிறைவேறுமாக இருந்தால், ம் 14வது சரத்தாக நியூக்ளியர் புராலிஃபரேஷன் ட்ரீட்டி என்கிற NPTயில் மீண்டும் அதை நீட்டித்து தாங்கள் கையெழுத்திடுவோம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. அப்படியானா ம் நான் அணு ஆயுதம் உருவாக்க மாட்டேன். ம் ஆனால் அணு பரிசோதனைகள், அதாவது அணு சார்ந்த நாட்டின் வளம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த அணு பயன்பாட்டை அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள் என்றதை ம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இது ம் இவ்வளவு நடக்க வேண்டுமா இருந்தால் 30 நாட்களுக்கு பிடித்து வைத்திருக்கும் ஈரானுடைய காசுகளை பாதியாவது கொடுக்க வேண்டும். ம் ஆக எங்களுக்கு நிறைய நாள் இருக்கிறது. இன்னைக்கு முதலாவது நாளே இஸ்ரேல் வந்து மறுப்பு செய்து விட்டார். நத்தன்யாகு தன்னுடைய மறுப்பை தெரிவித்து விட்டார். ம் நான் வந்து ஒரு அமைதிக்கோ ஒப்பந்தத்துக்கோ எதிரானவன் அல்ல. ஆனா என்னுடைய உடன் உள்ளு கிடக்க என்னென்றால் இது ம் காலாகாலமாக நடப்பது. ம் இந்த மாதிரியான தாக்குதல்களை 70, 79, 80 ஆண்டுகளாக செய்து வரும் இஸ்ரேல் ம் அவ்வப்போது தாக்குவதும், யாராவது நிறுத்தின உடனே நிறுத்தி போட்டு பேசாமல் இருப்பதும், திரும்ப தாக்குவதும், அப்படியே என்ன சாணேறி முளம் சறுக்குவது அல்ல இஸ்ரேலுடைய கதை. இஸ்ரேல் ம் முளமேறி சான் சறுக்கும். ம் இஸ்ரேல் முளமேறும், ம் எல்லாரும் சொன்ன உடனே நிறுத்தும். ஆனால் இறங்கி வந்தது கொஞ்சம் தூரமா இருக்கும், திரும்ப அதே செய்யும். இது ம் காலகாலமாக நடக்கிறது. பலஸ்தீன் ஒரு அரபு நாடாக இருந்தான்னா, பலஸ்தீன் ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தானா, அந்த பகுதியை சேர்ந்த யாருமே அதை பற்றி பேசுவதில்லை. இது தற்செயலாக இழுத்து கொண்டு விடப்பட்ட ஒரு வாய்ப்பாக ஈரானிடம் கிடைத்தபடியால் ஈரான் இதிலே தலை வைத்திருக்கிறது. ஆனால் வைத்த வாய்ப்பை ஈரான் நழுவ விட்டுட்டதோ என்றுதான் யோசிக்க தோன்றுறது. நீங்கள் ஈரான் இதில் நடுவ விட்டது என்கின்றது எந்த விடயத்தை வைத்து நீங்கள் ஈரான் இதை நடுவ விட்டது என்கின்றீர்கள்? ஓகே, இந்த பேச்சுவார்த்தை இன்னும் 1 மாசத்துக்கு இழுபடுமாயிருந்தால், ம் ஏற்கனவே ஈரான் வெற்றி நிலையில் தான் இருக்கிறது. ட்ரம்ப் ம் முடியாமல் இருக்கிறார். ம் இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழியாக ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் 60 நாட்கள் மூச்சு விடுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இப்பொழுது மூச்சு விடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாலும் எண்ணெய் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உலகத்தின் பொருளாதாரத்துக்கு ஒரு நிவாரணம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இதில் எதிர்காலத்தில் உலக அளவில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 60 நாட்களுக்குள் அவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு புதியதொரு அமைப்பு முறையான ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்க்க இருக்கிறது அல்லவா? நீங்கள் அதாவது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக, ரொம்ப நன்னோக்கோடு பார்க்கிறீர்கள். நம்பிக்கையோடு தான் பார்க்க வேண்டும். நம்பிக்கையோடு உலகத்தை நாங்கள் பார்க்கிறீர்கள். நம்பிக்கையோடு பார்த்தால் தான் அதாவது பாக்கு நீரிணை போல அதைவிட சற்று பெரிதான ஒரு நீரிணை, அது ஹோமுஸ். அது ம் வழியாக உலகத்தின் ஒரு 20 விழுக்காடு எண்ணெய் தான் போகிறது. மீதி பகுதியெல்லாம் எண்ணெய் கப்பல் போகின்றன. ம் ரஷ்யாவிலிருந்து போகும் கப்பலை அல்லது வெனிசுலாவிலிருந்து போகும் கப்பலை யூகே ஐக்கிய ராச்சியம் பிடிக்கிறது, அமெரிக்கா குண்டு போட்டு தாக்குகிறது. இதையெல்லாம் யாரும் கேட்பார் இல்லை. ம் இதனால் மட்டும் எண்ணெய் விலை குறைந்த பாடி என்ன கூடின பாடி இல்லை. ம் ரஷ்யாவுடைய எண்ணெயை ஐரோப்பா வேண்டாம் என்று சொல்லி போட்டு தானே கழுத்தில் சுருக்கை போட்டுக்கொண்டு நிற்கிறது. ம் சரிதானே? அப்ப மொத்த எண்ணெய் இப்ப அந்த ஐரோப்பாவின் எண்ணெய் தேவைகளை ரஷ்யா பூர்த்தி செய்யுமா இருந்தால், அல்ல ரஷ்ய எண்ணெய்கள் வருமாயிருந்தால், உலகத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் தேவையும் குறைந்தானே. ஆமா. ஆக இப்ப இருந்து தடைகள் தளர்த்தப்பட்டால் அல்லது எண்ணெய் ஏற்றுமதிக்கு அனுமதி கிடைத்தால் ஈரான் உழைக்கக்கூடிய அல்லது ஈரானுக்கான $1 பில்லியன் வருமானத்தை பெற முடியும். ஆகவே அந்த முடக்கப்பட்டிருந்த சில நிதிகள் விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நன்மையாக பார்க்க முடியும் அல்லவா?
என்ன சொல்லுங்க, ஒரு 30 மில்லியனுக்கு மேலே உள்ள, நோ 90 மில்லியனுக்கு கிட்ட உள்ள பெரிய ஒரு நாட்டுக்கு இப்ப 24 பில்லியன்லே ஒரு பாதி தொகையை இவர்கள் விடுவித்தால் அது சுண்டைக்காய் அளவுதான். ஆ. ஆனால் இந்த ம். பணத்தை விடுவிக்க வேண்டும் என்றது என்னுடைய உரிமை என்ற வகையிலே ஈரான் கேட்கிறது. ஆஹா. இந்த இன்னொரு இந்த போரை முடித்து இந்த பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதாக இந்த கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லோருக்கும். இந்த பணத்தை இவர்கள் 47 ஆண்டுகளாக ஈரானிடமிருந்து தடை செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆள் இல்ல. அங்கங்கே உலக நாடுகள், இப்ப இந்தியாவிலே ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது. அங்கே ஈரானுடைய பணம் இருக்கிறது என்றால் அதை தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்தியா தடை செய்யாவிட்டு இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதிக்கும். ஆம். அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வங்கிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பணங்கள் தான் இப்படியான 24 பில்லியனோ 42 பில்லியன். இந்த பில்லியன் வருவதால் ஈரானுக்கு எதுவும் நடக்க போவதில்லை. அது ஒரு அடையாளம். ம். தன்னுடைய உரிமையை ஈரான் கோரும் அடையாளம். ம். அதனால் ஒன்றும் ஈரான் வந்து பின்வழியாக என்று நான் சொல்றது பேக்டோர் என்ற பொருளில் இல்லை. ஈரானுடைய வடக்கு பகுதியிலே என்ன சொல்றது, ரயில்வே தண்டவாளங்கள் வழியாகவும் எண்ணெய் குழாய் வழியாகவும் ரஷ்யா, ஈரான் முதலிய நாடுகள் தங்களுடைய எண்ணெய் பரிமாற்றங்களை செய்து கொண்டுதான் ஒரு இருக்கின்றன. செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். சைனாவுக்கு கூட ஒரு இந்த புகையிரத போக்குவரத்து ஒழுங்குகள் அது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? எப்பவோ நிறுவி அதன் வழியாக போக்குவரத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமா. அப்படி. இதிலே ஈரானில் இருந்து இது வந்து 1990களின் கடைசியிலே முடிக்கப்பட வேண்டிய திட்டம் ம். பாகிஸ்தானும் ஈரானும் எண்ணெய் குழாய் பரிமாற்றம். இது பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் ஈரான் எண்ணெய் குழாயை நிறுவி முடித்து விட்டது. இந்த தடை காலத்திலேயே ஈரான் நிறுவி முடித்து விட்டது. பாகிஸ்தானின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய 37 கிலோமீட்டர்கள் பகுதி இன்னும் 10 ஆண்டுகளாகவோ 20 ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருக்கிறது. அது முடித்தால் இந்த எண்ணெய் பரிமாற்றம் பாகிஸ்தானுக்கு ஊடாக போய் உலக அளவில் இந்தியா அல்லது சைனாக்கும் போகக்கூடும், அல்லது தென் சீனாவுக்கான வணிகத்துக்கான பயணம் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் இதில் விமர்சகர்கள் கூறுகின்ற கருத்து, அதிகமாக ஈரானுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டால் அது அமெரிக்காவுக்கான ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது அல்லவா? அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, அதிகமாக ஈரானுக்கு என்ன சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் இப்பொழுது 14 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிபந்தனைகளில் அதிகமானவற்றை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் ஒரு இல்ல செய்தி இல்ல இருக்கிறது. இது என்ன பிரச்சனைனா, இந்த ஒப்பந்தத்துக்கு போகும்போதே இந்த நிபந்தனைகளை விதித்ததே ஈரான் தான். அமெரிக்கா வழங்குவதில்லை. அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளு அல்லது இல்லை போ, வெளியே ம். போன்ற நிலைதான் அமெரிக்காவுக்கு. சரிதானே? ஈரான் ம். முன்வைத்த நிபந்தனைகள் அவை. இப்பொழுது இந்த ஈரானுடைய அணுத்திட்டம் பற்றியதான கருத்துக்கும் ஒருவித முடிவும் எடுக்கப்படவில்லை. இது 60 நாட்களுக்குள் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் ஊடாகத்தான் அது நடக்கும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த 2 நாடுகளின் பேச்சுவார்த்தைக்கும் இடையில் சீனா, ரஷ்யா போன்ற மிக முக்கியமான நாடுகளின் தலையீடு இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த இடத்தில் சீனா, ரஷ்யாவின் அரசியல் ஆதரவு அந்த ஈரானுக்கு சார்ந்துதான் இருக்கும் என்கின்ற கருத்தும் இருக்கிறது. இதில் இஸ்ரேல் மற்ற அரபு நாடுகள் எவ்வாறான இடத்தில் வகிக்கப் போகின்றது? எவ்வாறான திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போடப்பட்டது. ம். இந்த ஒப்பந்தத்தில் இடையிலே சொருகி கொண்டிருக்கும் நாடு இஸ்ரேல். ம். இந்த ஒப்பந்தத்தை உடைக்கப் போவதோ வெடி வைக்கப் போவதோ இஸ்ரேல் தான். ம். இதிலே எப்போதுமே அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வெளிப்படையாக எல்லாரும் அறியும் வகையில் ரஷ்யா ஆதரவு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ம். சீனா ஒரு வணிகம் தொடர்பான நாடு. எப்போதுமே வணிகத்தில் தான் அது கவனம் செலுத்தும். சீனா வெளியிலே போய் இன்னொரு நாடுகளோட சண்டை போடுவதிலிருந்து எதையும் செய்வதில்லை. ம். எல்லாமே வணிகம். அந்த வணிக அடிப்படையில் சீனா மிக சிறப்பாக ஈரானோடு உறவிலே இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்ல இருக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் முதல்ல பேசும்போது சொன்னது போல ரயில்வே வழித்தடங்கள் ஈரானிலிருந்து ஈரானுடைய வடக்கு பகுதியாக வடகிழக்கு பகுதியாக சீனா வரைக்கும் இருக்கிறது. ம்ஹ்ம். அப்படியாக எண்ணெய் டேங்குகள் கூட சென்று வரும். அது அப்ப அதிலே கேள்வியே இல்லை. இதில் அரபு நாடுகளை பொறுத்தளவுக்கு அரபு நாடுகள் என்று எடுப்பதா, முஸ்லிம் நாடுகள் என்று எடுப்பதா, அல்லது வந்து சில பணக்காரர்கள் கைப்பற்றி வைத்திருக்கும் தங்களுடைய பணத்தினால் அந்த மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் நாடுகள் என்று சவுதி அரேபியா, இந்த கட்டார் போன்ற நாடுகளை எடுப்பதா? இந்த நாடுகளில் மக்கள் குரல் வருவதில்லை. அந்த ம். நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்கள் குரல் வருகின்ற அந்த நாடுகளிலே ஆட்சியில் இருப்பவர்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்ப அதையும் விட்டுவிடலாம். இதில் இஸ்ரேல்
இஸ்ரேலை கேள்வி கேட்டீங்க என்றால் இஸ்ரேல் தன்னுடைய அஜெண்டாவில் தொடர்ந்து செயல்பட போகிறது. ஆமாம், அதே கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அணு திட்டம், ஏவுகணை திட்டம் மற்றும் ஹெஸ்புல்லா போன்றவை தொடர்பான கவலையை தெரிவித்திருக்கிறது. இந்த அவர்களுடைய முக்கியமான கவலையாக ஈரானின் அணு திட்டம் அது முழுமையாக முடிவுக்கு வரவில்லை என்கிறது. போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் அணு செறிவூட்டல் மற்றும் கண்காணிப்பு முக்கிய விவகாரங்களில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய பிறை மிக முக்கியமான ஒரு நண்பர்கள் ஈரானுக்கு பொருளாதார நிவாரணம் கிடைத்தால் அதன் பிராந்திய செல்வாக்கு வலுப்பெற்றுவிடும். அப்படி வலுப்பெறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய வலு குறைந்து விடும் என்கின்ற ஒரு கவலை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாரு சொன்னதுன்னு தெரியல. இப்ப ஒரு கேள்வி என்னென்றால் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட நிலப்பரப்பை விட 10 மடங்கு சிறிய நாடான இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கலாம். ஆமா, சரிதானே? அது அனைத்து நாடுகள் மீது தாக்குதல் செய்யலாம். சென்ற நிகழ்ச்சியில் நான் கேட்டிருக்கேன். அதே போலதான் இது ஒரு அபத்தமான சூழ்நிலை. மற்றது ஹெஸ்புல்லா என்று இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லுகிறது. இஸ்ரேல் முதல் தடையாக லெபனான் மீது தாக்குதல் நடத்த துவங்கும் போது ஹெஸ்புல்லா அங்கே இல்லை. அந்த எல்லை பகுதிகளை அழைக்கும் போது ஹெஸ்புல்லா இல்லை. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு எதிராக துவங்கி உருவான இயக்கம் தான் ஹெஸ்புல்லா. அப்ப ஹெஸ்புல்லாவை உருவாவதற்கான சூழலை உருவாக்கி இப்போது ஹெஸ்புல்லா இருப்பது என்று தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் இதை விடப்போவதில்லை. இப்பொழுது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய அமெரிக்க நிர்வாகத்துக்கும் இடையில் ஒரு முரண் ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. இவ்வாறு ஒரு முரண் அமெரிக்காவுக்கும் நெத்தன்யாகுக்கும் அல்லது டொனால்ட் ட்ரம்புக்கும் நெத்தன்யாகுவுக்கும் இடையில் ஒரு முரண் ஏற்படுமாக இருந்தால் எப்படியான ஒரு விளைவு ஏற்படும்? அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் மற்ற நாடுகளுக்கு கண்டபடி வார்த்தைகளை எறிவது போல எல்லாவற்றையும் நெத்தன்யாகுவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? 1967 USS லிபர்ட்டி என்ற கப்பல் ஒரு போர் கண்காணிப்பு கப்பலாக சமாதான கண்காணிப்பு கப்பலாக இஸ்ரேலுடைய கடல் பரப்புக்கு வெளியே நிற்கும் போது இஸ்ரேல் கடற்பரப்புக்கு வெளியே நிற்கும் போது அந்த கப்பலை தாக்கி அதிலே ஒரு 70 வரையான ஆக்களை கொன்று 147 வரையான ஆக்களை காயப்படுத்தியது இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கப்பலை. அதன் பிறகாக சில சம்பவங்கள் நடந்தன. அந்த காலகட்டத்திலே தான் கெனடி என்ற அமெரிக்க அதிபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகாக தொடர்ந்து பல சம்பவங்கள் அமெரிக்காவிலே நடந்தன. இரண்டாவது வந்து அதுக்கு பிறகு 9/11 செப்டம்பர் 11 என்ற ஒரு தாக்குதல் நடந்தது. அது தொடர்பாகவும் பல செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகளெல்லாம் இருக்கும்போது இன்னொன்னே சொல்லிவிடுறேன். ட்ரம்பின் காலம் முடிந்து விட்டது. ட்ரம்புக்கு நோய் என்கிறார்கள், ட்ரம்பினால் முடியாதுங்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் போது தூங்கி விடுகிறார் என்றால் அவரால் கையாள முடியவில்லை என்கிறார்கள். இப்போ வரக்கூடிய நவம்பர் அது தொடர்பான வீடியோக்கள் அதிகமாக பகிரப்படுவதில்லை, அதை மறைக்கப்படுகிறது. இருக்கு, வீடியோ எல்லாம் இருக்கு. இருக்கிறது. அது ஒரு விதமாக அது ஒரு அந்த ஏஐல செய்கின்ற காட்சிகள் போல் தான் இருக்கு. இல்ல பொது தளங்கள்ல இடங்கள்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் தூங்குறார், அவருக்கு நிறைய உடல் பலவீனம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அடுத்து வரும் அந்த இடைத்தேர்தலிலே அவர் வெற்றி பெறுவாரா அல்லது அவருக்கு பதிலாக இப்போது துணைத் தலைவராக இருப்பவர் வருவாரா? அதனால் கொஞ்ச நாளைக்கு காலத்தை ஓட்டுவார்கள். இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. இது ஒன்று. மற்றது என்னன்னா ஒரு ஒரு பொதுவான செய்தி. உலக வரலாற்றிலே எந்த ஒரு பேரரசும் அல்லது ஒரு பலமான பரந்த ஆளுகையை செலுத்திய எந்த அரசும் சராசரியாக 200 முதல் 250 ஆண்டுகளுக்கு மேல் இருந்ததில்லை. 1776 ஆண்டு அதற்கான எதிர்கூறுகள் ஏற்கனவே கூறப்பட்ட அமெரிக்காவுடைய ஆண்டு 2026 சரியாக 250 ஆண்டுகளாக ஆகின்றது. ஒரு பக்கம் அது சிதைந்து கொண்டு போவதை நாங்கள் கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய பெட்ரோல் டாலர் விடுகிறது. ஆனால் 3000 ஆண்டுகளாக நாங்கள் அங்கே இருந்தோம்னு சொல்லி 1900 ஆண்டுகளில் இருந்து கொண்டு சரி சபாத்தியன் யூத மக்களின் பிரதிநிதிகளாக ஒரு கொஞ்சம் பேர் தாங்கள் சியோனிஸ்டுகள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேலில் இருந்து கொண்டு பரந்த அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவதற்கு தொடர்ந்து சதி வேலைகளையும் கொலைகளையும் கொடூரமான தாக்குதல்களையும் அழிப்புகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை கேள்வி இருப்பதற்கு உலகத்தில் ஒரு பக்கமும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தொடர்படுத்தி உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். நீங்க இனி உக்ரைனுக்கு தான் வர போறீர்கள். அந்த உக்ரைனை பத்தி இதிலேயே சொல்லிவிடலாம். இதே சபாத்தியன் உக்ரைன் முதல் இன்னொரு சின்ன விடயம் இருக்கிறது. சரி கேளுங்க, அங்க வருவோம்.
சொல்லுங்க. உக்ரைனுக்கு முதல் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப அணு ஆயுத போராட்டம் அல்லது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் உறவுகளிலே பிளவு அல்லது பதற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் இன்று அல்லது நேற்று சொல்லியிருக்க வேண்டியது அடுத்ததாக பாகிஸ்தான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக பாகிஸ்தான் என்கின்றால் ஈரானிற்கு இருந்து இஸ்ரேல் அடுத்த கட்ட பாய்ச்சல் பாகிஸ்தான் மீது பாய்வதற்குரிய காரணங்களை என்னவென்றே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. பாகிஸ்தான் மீது பாயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலையோ அல்லது ஏதோ ஒன்றை நடத்துகின்ற பொழுது மற்ற நாடுகளின் நடவடிக்கை எப்படி இருக்கும்? இதன் பின்னணியில் இஸ்ரேலின் பின்னணியில் இந்தியா இருக்கிறதா? இது ஒரு கேள்வியாக பார்க்கலாம். எனக்கு இந்தியா இருக்கிறதா தெரியாதா, ஆனா இந்தியாவோட துணையோடு அல்லது பக்கபலத்தில் நீ இரு என்பதோடு பாகிஸ்தானை இஸ்ரேல் தாக்கவும் அது வழியாக அந்த வட்டகையில், அந்த மத்திய தரைக்கடல் வட்டகையில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பம் நடக்கும்போது எளிதாக அகண்ட இஸ்ரேல் என்ற அளவிலே தான் பிடிக்க வேண்டிய நிலப்பரப்புகளை பிடிப்பதையும் இஸ்ரேல் இலக்காக வைத்திருக்கிறது. இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களுடைய அரசியல் கட்சிகள், கொள்கையற்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் பலி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி ஊகம் தேவையில்லை, அது நடந்தால் பார்க்கலாம். ஆனால் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருப்பது என்பதும் ஒரு கருத்து இருக்கிறது. இருப்பதாகத்தான் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். அதே போல இந்தியாவுக்கு விட அது நிரூபிக்கப்பட்டது. இஸ்ரேலிடம் இருப்பது வெளிப்படையானது அல்ல. பாகிஸ்தானிடம் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கிறது அனைவருக்கும் தெரியும். இன்னும் ஒரு சின்ன விடயம், வெனிசுவேலாவை 51வது மாநிலமாக அமெரிக்கா அறிவிக்கலாம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வெனிசுலா மட்டுமா? கனடா, கனடாவை இப்பொழுது குறைத்து இப்பொழுது வெனிசுலா பக்கம் பாய்ந்திருக்கிறது. ஏன்னா அதிகமாக அவர்கள் தங்களுடைய நாட்டாண்மையை அங்கு காட்டுவது போல் தெரிகிறது. அதை இப்பொழுது அந்த கியூபாவை தங்களுக்கு உடையதாக மாற்றுவோம் என்று சொன்னதுக்கு இப்பொழுது இதற்கு முன்பாக வெனிசுவேலா அப்படி மெல்ல மெல்ல கொண்டு வருகின்ற பொழுது இந்த ரஷ்யா, சீனா போன்றவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இல்ல, அது என்னென்றால், ஒன்று அந்த எண்ணெய் கையிருப்பு அமெரிக்காவில் மிக குறைந்து கொண்டு வருவதால் இந்த சண்டையும் தெரியாமல் துவக்கி ஒரு புரிதலற்ற வகையிலே துவக்கி இந்த சண்டைக்கு உள்ளாலும் இழப்புகளையும், பொருளாதார இழப்புகளையும், எண்ணெய் இழப்புகளையும் அமெரிக்கா சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆக பக்கத்தில் இருக்கும் எண்ணெய் வள நாடு வெனிசுலாவை பிடிக்கலாம்னு நினைக்கிறது. இதுதான் அந்த பிரச்சனை. ஆனால் அது எளிதாக அப்படியே நடந்து விட போவதில்லை. கனடாவிலே பிடிக்க முடியாது என்னன்னா, கனடாவிலே உலகத்திலே 2வது அளவிலே எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் அது பிரித்தெடுக்க முடியாத எண்ணெய். அதனாலே நாங்கள் தப்பி விட்டோம் கனடியர்கள். இந்த அடுத்த நடவடிக்கையாக உலகத்தில் முக்கியமாக பேசு பொருளாக இருப்பது உக்ரைன், ரஷ்யா. அந்த போர் உச்சமா அல்லது என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த போரை இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை பேசுவதன் ஊடாக அந்த பிரச்சனை பற்றி பார்க்காத நிலை, ஆனால் அங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். இல்ல, இந்த இஸ்ரேலும் உக்ரைன் பிரச்சனையும் ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்பட்டது. இந்த 1900களில் நான் சொன்ன சபாத்தியன் ஜூயிஷ் என்ற ஆட்கள், அவர்களுடைய பிரிவை சேர்ந்த ஒரு தலைவர் தான் இந்த கோட்பாட்டை உருவாக்குகிறார், அகன்ற இஸ்ரேல் என்பதை. அந்த காலத்திலே அவர் இருந்து அதை உருவாக்கிய பகுதி இந்த நிப்ரோ என்ற உக்ரைனுடைய பகுதியிலே நடுவிலே ஓடிக்கொண்டிருக்கும், கிழக்கு மேற்கு உக்ரைனை பிரிக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றுக்கு மற்ற பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு உக்ரைன் இன்றைய கியேவ் நகரத்தை அண்டிய மற்ற பெரிய பகுதிகளில் தான் அந்த யூதர்கள் இருந்தார்கள். இப்போதும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆற்றுக்கு கிழக்கே இருக்கிற உக்ரைனியர்களை தான் உக்ரைனிய படைகள் துரத்தி படைக்கு ஆட்சேர்ப்புக்காக பிடிப்பதாக நாங்கள் செய்திகளை, ஒளிப்பதிவுகளிலும் போட்டோக்களிலும் பார்க்கிறோம். இந்த நடந்து கொண்டிருக்கும் சண்டையிலே ஏறக்குறைய 10,000 பேர் செத்துவிட்ட நிலையிலுமே கியேவும் மேற்கு இஸ்ரேல் பகுதியிலே, உக்ரைன் பகுதியிலேயுமே பாருங்க, எனக்கு இஸ்ரேல் வருது. என்னடா மேற்கு உக்ரைன் ரஷ்யாவையும் உக்ரைன் ஒன்று பார்க்க வேண்டாம், இஸ்ரேல் தான். அப்ப அங்கே இரவு களியாட்டங்களும் டிஸ்கோக்களும் எல்லாமே நடந்து வருகின்றன. ஆனால் அதே நேரம் தொடர்ந்து போர் தாக்குதல்களும் நடந்து கொண்டு போர் தாக்குதல் நடப்பதெல்லாம் கிழக்கு ரஷ்யாவின் கிழக்கில் உக்ரைனுடைய அழுத்தத்தை தொடர்பு. அதனால் விரைவான முன்னேற்றம் எதுவும் இல்லையே இவ்வளவு நாள். இல்ல, முன்னேற்றம் இதை பற்றி தான் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இராணுவத்திலே தலையிட்டு முன்னர் இருந்து வெளியேறியவர்கள் இப்போது கடும் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், புட்டின் மிக என்ன சொல்றது, சாஃப்டாக நடக்கிறார். அவர் அந்த மேற்கு இஸ்ரேலிய என்ன
உக்ரைனிய மக்களை வந்து இவ்வளவு கொண்டாட்டங்களோடு வாழ்க்கையை நடத்துவதற்கு விட்டுவிட்டு போரை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுடைய கிழக்கு பகுதிக்குமாக நடத்தி கொண்டிருக்கிறார். முறையாக ஒரு இடத்தை கைப்பற்றி அதை கட்டுப்படுத்தி மக்களை வெளியேற்றி அதே மாதிரியான கடும் செயல்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது உக்ரைன் தனது ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்து ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் ராணுவ விநியோகங்களை குறிவைத்து தாக்குவதாக ஒரு செய்தி இருக்கிறது. அது உண்மை செய்தியா அல்லது? அது உண்மை, அது ம், உண்மை. அது ஒளிப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் உண்மையான செய்தி. அது ம். ட்ரோன் இப்ப இது இந்த இந்த சண்டை தான் முக்கியமான சண்டை. இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டை துவங்கி நடுப்பகுதியிலே தான் ட்ரோன் அறிமுகமாகிறது. ஆமா. போரின் பரிமாணம் வேறு வகையில் திரும்புகிறது. ம். அதற்கு பிறகு அந்த ட்ரோன்களை இப்போது உக்ரைனை தாக்குதல் செய்ய நடத்திவிட்டது. இப்போ நேற்று முதல் நாள் நடந்த தாக்குதல்கள் கியேவிலே 15-20 இடங்களே நடந்தது. அதில் ஒரு 5-6 இடங்கள் ட்ரோன்கள் செய்யும் இடங்கள். ஆமாம். இப்பொழுது ரஷ்யாவுடைய கீவ் உள்ளிட்ட ரஷ்யா இந்த கீவ் உள்ளிட்ட பல நகரங்களில் பெரிய அளவிலான தாக்குதல்களை, ஏவுகணை மற்றும் ட்ரோன் உக்ரைனுடைய தாக்குதல்களை கீவ் நடத்தி இருக்கிறது. அதற்கு உக்ரைனுடைய கீவ் முன்பாக இவர்கள் உக்ரைன் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துகிறது. அதே நேரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் இறந்திருப்பதாக ஒரு செய்தி. அதே நேரம் உக்ரைனில் பலர் இறந்திருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. உயிரிழந்த இந்த வரலாற்று சிறப்பு இந்த கிவி பீச் என்கின்ற நாங்கள் முதலில் பேசிய விடயங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா ஒன்றுக்கொன்று குற்றஞ்சாட்டுக்கு நடைபெற்றுக் கொண்டு ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லதுக்கான முடிவுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இல்ல, பேச்சுவார்த்தை 2002 3-4 மாசத்திலே துவங்கி அதை குழப்பியது யூகே, அதாவது இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்து தான் இஸ்ரேலையும் உருவாக்கியது. இந்த இங்கிலாந்து தான் உக்ரைன்லேயே சண்டையை உருவாக்கி அந்த சண்டையை தொடர வைக்கிறது, சமாதான பேச்சுவார்த்தை வராமல். இந்த இங்கிலாந்து தான் இஸ்ரேலை உருவாக்கி மத்திய தரைக்கடல்லையும் என்ன நிலையற்ற சூழலை உருவாக்குறது. இந்த இங்கிலாந்து தான் இதே இஸ்ரேலை கொண்டு அமெரிக்காவுக்குள்ளே போக வைத்து அமெரிக்காவையும் குலைய வைக்கிறது. இங்கிலாந்தினுடைய அடிப்படையான உளவு பிரிவு அல்லது இங்கிலாந்தினுடைய அடிப்படையான செயல்பாட்டு திட்டத்தின் அடிப்படையை தான் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இப்போ இந்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லேவ்ரோவ் அமெரிக்க முன்மொழிவுகளை பற்றி தொடர்ந்து பேச தயாராக இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது ரஷ்யா பின்னடைந்து கொண்டு போகிறதா அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அது உறுதியான ஒரு முடிவோடு அதை கேட்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இன்னும் உக்ரைனில் சுமார் 20 விதமான உக்ரைன் நிலப்பரப்பை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக ஒரு செய்தியும் இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே இவர்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து ரஷ்யா உக்ரைன் அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறார்களா, இல்லை ஒரு அரசியலா, இதுக்குள் அரசியலை பயன்படுத்துகிறார்களா? ஏனென்றால் முதலில் சொன்னது இந்த நிப்ரோ என்ற நடுப்பகுதியில் ஓடக்கூடிய 6 வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளை, அது 20 விழுக்காடு இல்லை, அதை விட அதிகமான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி விட்டது. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இப்போது பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அந்த பேச்சுவார்த்தையில் அந்த ஒப்பந்தம் நடந்தால் அதை கையெழுத்து போட்டு வைப்பதற்குரிய தலைவர் அங்கே இல்லை என்றதுதான் ரஷ்யாவுடைய கோரிக்கை. அது என்னன்னு சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு முதலே உக்ரைனுடைய தலைவராக இருக்கும் தகுதியை ஜெலன்ஸ்கி இழந்து விட்டார். அதாவது அவர் தேர்தலில் வந்த பதவிக்காலம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு சட்ட ரீதியாக அங்கே ஒன்று அவர் சர்வாதிகாரி என்று டிக்ளேர் பண்ணிக்கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். நானே பொறுப்பேற்கிறேன், யாரும் பொறுப்பில்லை, என்னுடைய கட்டளைக்கு கீழே நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது சொல்லவில்லை. அவர் அந்த பதவியிலே தொடர்ந்து கொண்டிருப்பதாக நடக்கிறது. அதை உலகம், அதாவது ஐரோப்பிய வட்டய நாடுகள் அங்கீகரித்து நடக்கிறது. ஆக பதவியிலே இல்லாத ஒருவரை கொண்டு உக்ரைன் யாரை முன்வைத்து பேசி ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும்? இதுதான் அந்த இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ரஷ்யாவும் உக்ரைனும் உடனடியாக வெற்றியை பெற முடியாத நிலையில் தான் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. 2 பேருமே தாங்கள் வெற்றி என்று சொல்ல முடியாது. இப்படி போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ந்து இந்த போரினால் மக்கள் இன்னலுக்குள்ளாகின்றது. இதிலே UN ஒன்று இருக்கிறது, அமெரிக்கா இருக்குது, வேறு பல நாடுகள் இருக்குது, ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. நேற்றோ இன்னும் உக்ரைனுக்கு உதவி செய்வதற்கும் எங்களுடைய மாக்காணி கூட நிறைய பணத்தை அனுப்பி கொடுத்து உதவுவதற்கும் காத்திருக்கிறார்கள். இப்படியே நீடிக்கின்ற பொழுது போர் நிலைக்கும் தானே. இதைத்தான் ஒரு அரசியல் ஆய்வாளர் 2 நாளைக்கு முதல் சொல்லியிருந்தார். அதாவது உக்ரைனும் இஸ்ரேலும் ஏறக்குறைய வந்து கிளெப்டோமேனியஸ் அந்த கடையில கண்ட உடனே களவெடுப்பார்களே, அந்த கட்டுப்பாடு இல்லாமல் எதையாவது பாக்கெட்டில் வைத்து விடுவார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள்
இவை அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருந்து பணத்தை புடுங்கி கொண்டிருக்கின்றன. அதுல அமெரிக்கா ஐரோப்பா மட்டுமில்லை, நம்மளும் தான், நம்ம நாடும் தான். நாங்களும் கொடுக்கிறோம். எதற்கு நாங்கள் எங்களுடைய வரி பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோம்? அதன் நோக்கம் என்ன? என்ன சண்டை? இந்த சண்டையை நிறுத்தி அதை குறைக்கலாம் தானே. அதை பற்றி யாரும் கேட்பார் இல்லை. இதே தான் ம். அமெரிக்கா செய்கிறது. ஐபேக் என்பது வழியாக அமெரிக்கா, அது ஒரு அடிமை ஒப்பந்தம். அமெரிக்கர்களே கேள்வி கேட்கும் நிலைக்கு இன்னும் வரவில்லை. அமெரிக்காவிலே ம். ஒரு பெரும்பான்மையான ஒரு 30-40 விழுக்காடு மக்கள் முறையான கல்வி அறிவு என்ற, நான் பள்ளிக்கூட கல்வியை சொல்லலை, அந்த ஒரு என்ன நடக்குதுன்றே தெரியாத ஒரு நிலையில் இருப்பதனால் அது அந்த நாடு அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க என்னங்க, இராணுவத்தை, அமெரிக்க இராணுவத்தை இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும். ம். அமெரிக்க உளவு பிரிவு அனைத்து ரகசியங்களையும் இஸ்ரேலோடு பரிமாற வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை ஒரு நாடு இயற்றி வைத்துக்கொண்டு பிறகு அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக ஐபேக் என்ற பெயரிலே ஆயுதம் முதல் உணவு வரை மருத்துவம் வரை வழங்கி கொண்டு இருந்தால், ம். அதுக்கு பிறகு இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நீங்கள் அப்படி பிரித்து பார்ப்பது? இப்படி இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த எப்படிப்பட்ட முடிவுகள் இந்த வரப்போகிறது என்று பேசிக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்யலாம். இன்றைய நிலவரத்தின்படி இந்த மூன்றாம் உலகப் போர் வரும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது இப்பொழுது சற்று குறைந்திருக்கிறது. இந்த போர் ஒப்பந்தம் எடுக்க ஈரானோடு ஈரானோடு அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது இந்த பதட்டம் மூன்றாம் உலகப் போருக்கு வருகிறது 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது சற்று குறைந்து இருக்கிறது. அவர்களுடைய பேச்சுவார்த்தை அப்படி நடைபெற மாட்டாது என்கின்ற ஒரு நிலை இருக்குது. இதே நேரம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரையும் ஒரு சமாதான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற மன எண்ணம் எல்லாரிடம் இருக்கிறது. ஆனால் முடிவாக இது எங்கே நடக்கப் போகிறது என்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் எப்படி அதை இப்போது பார்க்கிறீர்கள்? கோடை காலம். ரஷ்யா தந்திரோபாய ரீதியாக இப்போதைக்கு போரை நிறுத்தாது. ம். ரஷ்யா இன்னும் ஆயுத ரீதியாக பலம் வாய்ந்த தாக்குதலை நடத்தி இன்னும் கைப்பற்றக்கூடிய எல்லைகளை பிடித்து கொண்டு அதன் பிறகு அதை நோக்கி நகருவார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மூன்றாவது உலகப் போருக்கான முனைப்பு தவிர்த்து விட்டது என்று சொன்னிருந்தீர்கள். மகிழ்ச்சியான மனோநிலையை குலைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இதே இஸ்ரேல் தான் ம். பாகிஸ்தான் மீதான போர் தான் அடுத்ததுன்னு சொல்லியிருக்கிறது. இப்ப அதனால் தான் இந்த இஸ்ரேல் கேள்வி. வந்து இப்ப இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துமாயிருந்தால், அல்லது ஒரு அணு ஆயுதம் ரீதியான தாக்குதலை நடத்துமாயிருந்தால், பாகிஸ்தான் வந்து தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்துமாயிருந்தால் என்ன நடக்கும்? ம். ம். இப்படி ஒன்று நடந்தால் என்கின்ற ஒரு கேள்விதான் உலக பரப்பில் இருக்கிறது. இதற்கு இந்த இடத்தில் இந்தியாவின் பங்கு, நாங்கள் எல்லாம் பக்கத்து பக்கத்து நாடுகள் தானே, இதனுடைய தாக்கங்கள் எங்களையும் தாக்கக்கூடிய நிலை இருக்கலாம் அல்லவா? அதெல்லாம் தான் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 2025 அக்டோபர்லேருந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம். அதிலும் ஒன்றுமே அமைதியாக நடக்கவில்லை. காசாவில் இதுக்கிடையில் தாக்கல் நடக்குது. இப்போ இவர் இப்படியெல்லாம் கூறுகின்ற பொழுது காசாவினுடைய மனிதாபிமான நெருக்கடி இந்த மாதிரி இருக்குது. குடிநீர், மருத்துவ பொருட்கள், அதே நேரம் தடைகள் பல இருக்கிறது. இப்படி ஐநா அமைப்புகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி நடக்க என்ன நடக்கும் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு எழுந்தமானமாக சொல்ல முடியாத ஒரு விடயம் தானே. நான் பாகிஸ்தான் மீது தாக்குதல் செய்வேன், கமாஸ் மீது பலஸ்தீனத்தை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவேன், அகன்ற இஸ்ரேலை கொண்டு வருவேன் என்று எழுந்தமானமாக சொல்லிவிட முடியாது தானே. உண்மைதான். அதனால் தான் உலகம் முழுவதும் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களில் கடந்த 2 மாசத்துக்கு முதல் 30 விழுக்காடுக்கும் குறைவான ஆக்கள், 30% குறைவான ஆக்கள் தான் இஸ்ரேலை மதிக்கிறார்கள். ம். ஓரளவுக்கு நாடக கருதுகிறார்கள். மற்றவர்கள் அது ஒரு நாடே அல்ல என்கிறார்கள். அதனால் தான் அரசியல் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் இஸ்ரேலை ஒரு பொறுக்கி நாடு என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு ம். நாடே அல்ல. அந்த நாடு இருக்க தேவையில்லை என்ற மனோநிலைக்கு நிறைய பேர் வந்து விட்டார்கள். அது ம். யூதரா இருந்தானே, ஜியோனிஸ்டா இருந்தானே, இஸ்ரேலா இருந்தானே, அடிப்படை என்ன? அப்ப ஒவ்வொரு நாட்டிலையுமே சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பாருங்க, செய்யப்படும் குற்றங்களை மிக கொடூரமான மனநிலையோடு, அது கற்பழிப்பா இருக்கலாம், கொலையா இருக்கலாம், குழந்தைகளை கொலை செய்வதா இருக்கலாம், கட்டடங்களை இடிப்பதா இருக்கலாம், அவர்களே பதிவு செய்கிறார்கள். அவர்களே அப்ப அது ஒரு கொடூர மனநிலை தானே. இந்த ம். கொடூர மனநிலையை ஒரு நாடு தான் செய்கிறது, அது குறிப்பிட்ட மக்கள் தான் செய்கிறன என்று புறக்கணித்து விட முடியாது. ஒரு சரியான பார்வையுடையவர்கள் தான் அங்கே இருந்தே உண்மையிலேயே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஒரு ஒரு 30 விழுக்காடாவது நல்ல மனிதர்கள் இருந்தால் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து போராட்டம் வந்திருக்க வேண்டாமா? இதுக்கு பதிலாக உலக நாடுகளிலே பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினால் அதை அடிக்கும் ஆட்கள் தான் உலகம் முழுக்களும் இஸ்ரேலியர்களாக இருக்கிறார்கள். ம்.
அது இஸ்ரேல் ஒரு பொறுக்கி நாடு, அவ்வளவுதான். இல்லை, அதை தனிமைப்படுத்துவோம் என்கின்ற ஒரு கருத்து இடையிலே ஒரு வலுப்பெற்று வந்தது. ஆனால் அந்த கருத்து இப்பொழுது கேட்காமலே போய்விட்டது. ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகள் இஸ்ரேலை தனிமைப்படுத்துவோம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தது. இப்பொழுது அதை பற்றிய பேச்சுக்களோ இல்லாமல் போய்விட்டது. இப்படி இந்த பிராந்திய போர் தென்னாசிய மற்றும் மற்றும் மத்திய கிழக்கு இரண்டு நாடுகள் எல்லா இடத்திலும் போர் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது இந்த அணு ஆயுத பாவனையில் இருக்கின்ற நாடுகள் இஸ்ரேலும் சரி பாகிஸ்தானும் சரி அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகளாகத்தான் கருதப்படுகிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை இருக்கும். அதிலும் உங்களுக்கு தெரியும், உலக நாடுகளில் முஸ்லிம்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்வு, அது முஸ்லிம்கள் வளர்ந்துவிடக் கூடாது, முஸ்லிம்களுக்கு அதை எதிரான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றும் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபைஃபா உலகப்பந்த போட்டிக்கு வருகின்ற பொழுது அந்த சோமாலிய நடுவரை தடை செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலே. ஆப்பிரிக்காவிலே சிறந்த நடுவர் அவர்தான் சிறந்த நடுவர். அவரை வருகின்ற பொழுது அதற்கு அமெரிக்காவுக்கான அதனால் நஷ்ட ஈடு வழங்கப்படுகிறது. இதே ஒபாமா கூட தன்னுடைய பையிலிருந்து $500 மில்லியன் கொடுக்கிறதாக ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த எதிர்ப்புணர்வு காழ்ப்புணர்வுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது உலகத்தில் பதற்ற நிலையில் வைத்திருப்பதுதான் இந்த ஏகாதிபத்திய நாடுகளின் நோக்கமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஏகாதிபத்திய நாடுகள் என்ற நிலையே மாறிக்கொண்டிருக்கிறது வேந்தன். என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் ஆப்பிரிக்காவை இப்போ தொட்டபடியால் ஆப்பிரிக்காவில் யுனைடெட் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் என்ற அளவிலே ஆப்பிரிக்காவில் இளையோர்கள் மிக அறிவார்ந்தவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பதிவுகளிலே ஆப்பிரிக்காவை பற்றி நிறைய பேச வேண்டும். எத்தனையோ நாடுகள், இந்த ஏகாதிபத்திய நாடுகளான ஆப்பிரிக்காவை மிகவும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடுகளே முதன்மையானது பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மன் எப்போவோ போயிட்டு, நெதர்லாந்து போயிட்டு, இந்த மாதிரி நாடுகளெல்லாம் புறந்தள்ளி வெளியே தள்ளி தங்களுடைய ஆளுமையை தங்களுடைய பெருமையை உணர்ந்து ஆப்பிரிக்கா மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவிலே நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கில் நூற்றுக்கு சற்று குறைவான நாடுகள் இருக்கின்றன. அவர்களுடைய ஒற்றுமை வர ஆரம்பித்திருக்கிறது. ஆக அந்த வழியில் இந்த ஏகாதிபத்திய நாடுகள் அவர்கள் நினைப்பது இதெல்லாம் இந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. இதிலே நீங்கள் இஸ்ரேலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று சொல்லி இருந்தால் ஐரோப்பிய நாடுகளில் அனைத்து நாடுகளின் தலைவர்களின் பிள்ளைகளுமே எப்ஸ்டைன் ஃபைலில் மாட்டியிருக்கிறார்களே. எப்ஸ்டைன் வீடியோவில் போட்டோவும் வீடியோவுமாக நோர்வேயினுடைய ராணியினுடைய மகன் இருக்கிறார். நோர்வேயினுடைய ராணி எப்ஸ்டைன் ஃபைல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். அதாவது உலக நாடுகளே சண்டைக்கு போகாத சமாதான பிரியரான நோர்வேயே இஸ்ரேல் உளவாளியான எப்ஸ்டைனுடைய ஃபைலிலே மாட்டியிருக்கிறார். அப்போ எப்ஸ்டைன் ஃபைல் வந்த பிறகு இந்த நாடுகள் எங்கே போய் இஸ்ரேலை கட்டுப்பாட்டத்தில் வைப்பது? ஆகவே இது ஒரு திட்டமிட்டதாக இருக்கிறது. நீண்ட நேரம் பேசி இருக்கிறோம் என்று நம்புகின்றேன். பல விடயங்கள் பேசலாம். இன்னும் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளிலே ஆப்பிரிக்காவை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கூடாக பிரிக்ஸை பற்றியும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது என்னென்ன அமெரிக்காவின் டொலரின் நிலை தளர்ந்து அது ஊசலாடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கருதப்படுகிறது. பார்க்கலாம், அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து பல்வேறுபட்ட செய்திகளை பகிர்ந்திருக்கிறோம். ஈரான் அமெரிக்காவின் ஒப்பந்தம் பற்றியும் பேசியிருக்கிறோம். அதே நேரம் உக்ரைன் ரஷ்யா பற்றிய செய்திகளையும் பகிர்ந்திருக்கிறோம். இது தொட்டு பார்த்திருக்கிறோம் சில விடயங்களை. உங்களோடு இந்த நேரத்தை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.